சிவசிவா ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். விஷா டிவைன் வ்ளாக் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, திருநின்றவூரில் அமைந்திருக்கக்கூடிய அங்காளம்மன் திருக்கோவிலில் நடந்தேறிய 90ஆம் ஆண்டு மயான கொள்ள பெருவிழாவை தான் நீங்கள் இப்போ ஒரு முழு வீடியோவாக பார்க்க போகிறீங்க. நான் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் அம்மனுடைய கோவிலை பற்றி வரலாற்றை நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோவில், ரொம்ப அம்பாள் சக்தி வாய்ந்தவங்களும் கூட. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அம்மன் கோவிலில் மயான கொள்ளை அது எப்போ நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாள் அன்னைக்கு மயான கொள்ளை பெருவிழாவானது நடக்கும். வருடம் வருடம் அமாவாசை அன்னைக்கு பொங்கல் வைப்பாங்க அம்மனுக்கு. அதே மாதிரி மதியம் 12 மணிக்கு காப்பு கட்டுவாங்க. மயானத்துக்கு போய் காப்பு கட்டிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா, அம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடல் பாடலோட உக்ரமாக அம்மன் ஒரு அம்மா மேலே வருவாங்க. அவங்க உக்ரமாக பார்த்தீங்க அப்படின்னா அம்மான் கூட மயானம் வரைக்கும் வருவாங்க. அதுக்கப்புறம் மயானத்துக்கு அம்மா வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க, அசுரர் மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அங்கே ஆடு வெட்டிடுவாங்க. வெட்டி முடித்ததுக்கப்புறம் அம்மன் மயானத்தை சுற்றிட்டு ஒரு இடத்துல அம்மன் அமர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அம்மனுக்கு தீப ஆராதனை காட்டுவாங்க. காட்டி முடித்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல சூற விடுவாங்க. அதாவது அதை கொள்ளை விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு என்ன வேணாலும் நீங்கள் மனசில் ஒரு வேண்டுதல் நினச்சிக்கிட்டு என்ன வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். அதாவது காய்கறியை சூற விடுறதுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி உருண்டை, சுண்டல், அந்த மாதிரி எலுமிச்சப்பழம், உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்கள் சூற விடுறதுக்கு அம்பாளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் வேண்டுதல் நினச்சிக்கிட்டு கொடுக்கலாம். அதை அம்மனுக்கு ஆரத்தி காட்டுறதுக்கப்புறமா சூற விட்டுட்டு கொஞ்ச நேரம் அம்மன் இருந்துட்டு அதுக்கப்புறம் சாந்த ஸ்வரூபினியாக திரும்பவும் ஊர்வலம் கோவிலை அடைவாங்க. இது வருடமாக நடக்குது. அம்மன் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலேருந்து கிளம்பும்பொழுது முகம் அவ்வளவு உக்ரமாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அப்படியே எப்போவுமே இது நடக்கும். ஏன்னா எங்கள் அம்மா கூட சொல்லியிருக்காங்க, அம்மன் ரொம்ப கோபமாக வருவாங்களாம். மயானத்துக்கு எல்லா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா அம்மன் சாந்த சுரூபினியாக ஊர்வலம் வருவாங்க. பாட்டு கச்சேரியோட ஊர்வல நிகழ்வானது நடந்தேறும். கடைசியில் என்னோடய பையனுக்கும் ஒரு பிளெஸிங் அம்மா கிட்டேருந்து வாங்கிட்டு அப்படியே நானும் கிளம்பிட்டேன். நானும் இந்த தடவை ஒரு நல்ல வேண்டுதல் வச்சுருக்கேன். அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் நானும் பொங்கல் வச்சு சூற விடுவேன். நீங்களும் திருநின்றவூரில் இருக்கீங்க, இல்லை வருவீங்க, இல்லை வரப்போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்காளம்மன் கோவிலையும் அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப டிவைனாகவும் ரொம்ப ரொம்ப பிளெஸ்டாகவும் போவீங்க. அதே மாதிரி உங்கள் வேண்டுதல் எல்லாத்தையுமே அம்பாள் நிறைவேற்றி கொடுப்பாங்க. நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். நன்றி. சிவசிவா.